சரியான வெயில் அடிக்குதுங்க. நம்ம இன்னைக்கு ஃபுல்லா டிராவல் பண்ண போறோம். பார்க்கிறதுக்கு பெரிய பங்களா மாதிரி இருந்தா குழந்தைய வச்சுட்டு ஏறுறதுக்கு கொஞ்சம் பயமாட்டா ஆர்ட் கேலரி இருக்கு. பிளாஸ்ட் இந்த டிக்கெட் கவுண்டர்ல தான் நடந்துச்சு. ஹாப்பி ஸ்ட்ரீட்டுங்கிற விஷயம் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சுன்னே போய்கிட்டு இருக்கோம். பஸ்ல இருந்து இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து தான் ரொம்ப ஃபேமஸான சித்தி விநாயகர் கோயிலுக்கு தான் போறோம். நேரத்துக்கு நாங்க ரோலர் கோஸ்டர் தான் நிறைய பிளேஸை சுத்தி பார்க்கணும்னா இதுதான் பெஸ்ட் ஆப்னு சொல்லுவாங்க. இதை பார்க்கறதுக்கு எம் ஷேப்ல இருக்கிறது மன்னத்துங்கிறது ஆக்டர் ஷாருக் கானோட வீடோட ஃபேமஸான சூசைட் பாயிண்ட். 5 மணிக்கு ஜுகு பீச்சுக்கு வந்தோம். சரியான கூட்டம், ரொம்ப ஹாப்பி. டின்னரே 9:15 தான் வந்து இறங்கி பிடிச்சிருந்துச்சு. கொடுத்த காசுக்கு ஒருத்தா. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் இன் நாசிக். இன்னைக்கு டே 2 இன் மும்பை. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஃபுல்லாக மும்பை தர்ஷன் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் மும்பை தர்ஷன் பஸ்ஸோட டிக்கெட் ப்ரைஸ், புக்கிங் டீடைல்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மும்பை தர்ஷன் பஸ் ஒர்த்தா இல்லையான்னு வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். நம்மளோட போர்டிங் பாயிண்ட் சிஎஸ்எம்டி கேட் 3ல இருக்கிற பஸ் ஸ்டாப் தான். வந்தாச்சு. மணி இப்போ காலையில் 9:15 தான் ஆகுது. சரியான வெயில் அடிக்குதுங்க. பயங்கரமாக வேர்த்து ஊத்துது. 9 மணிக்கு போர்டிங் டைம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பஸ் வரதுக்கு 9:15 ஆயிடுச்சு. இதுதாங்க நாம இன்னைக்கு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸு. பஸ்ஸில் ஏறியாச்சு. இதுதான் லாஸ்ட் போர்டிங் பாயிண்ட் போல. நம்ம தான் கடைசி. நமக்கு அப்புறம் யாருமே ஏறல. இந்த பஸ்ல இருக்கிற 35 பேர் கூட தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா டிராவல் பண்ண போறோம். சின்ன வயசுல ஹாலிடேஸ்க்கு குரூப் டூர் மாதிரி கூட நான் போனது கிடையாது. ஸோ இதுவுமே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 45 பிளேஸ் சுத்தி காட்டணும்னு சொன்னனால எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் எக்ஸைட்மெண்ட்ஸும் அதிகமாவே இருக்கு. பஸ்ல ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாரு. அவர் தான் இன்னைக்கு ஃபுல்லா நம்மளை கைட் பண்ண போறாரு. இந்த ஒயிட் கலர் பில்டிங் தான் நியூ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓல்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படியே ஆப்போசிட்ல ரைட் சைட்ல இருக்கு. இந்த ட்ரிப்ல மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் ரன்னிங் பஸ்ல தான் பாக்குற மாதிரி இருக்கும். இந்த பில்டிங்கை நிறைய ஹிந்தி மூவிஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க. பாக்குறதுக்கு பெரிய பங்களா மாதிரி இருந்தாலுமே இது ஒரு லைப்ரரி. இது ஒரு ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட். நிறைய மூவி சீன்ஸ் இங்க எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கேட்வே ஆஃப் இந்தியா அடுத்து தாஜ் ஹோட்டல தான் பார்க்க போறோம். நம்ம இன்ஸ்ட்ரக்டர் எல்லாத்தையுமே டீடைல்டா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இப்போ நம்ம பஸ் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் மியூசியம் வாசல்ல வந்து நிக்குது. இப்போ நம்ம போக போறதுல ஃபர்ஸ்ட் கேட்வே ஆஃப் இந்தியா தாஜ் ஹோட்டல்லாம் பார்த்துட்டு அங்க போட்டிங் சொல்லியிருக்காங்க. அதையும் முடிச்சுட்டு அப்புறம் தான் மியூசியம் வர போறோம். மியூசியம்ல இருந்து கேட்வே ஆஃப் இந்தியா 500 மீட்டர் தூரத்துல இருக்கு. ஸோ எல்லாரும் கூடயும் சேர்ந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிளேஸ்க்குமே ரிட்டர்ன் டைம் சொல்லிடுவாங்க. அவங்க கொடுத்த நேரத்துக்குள்ள அந்த பிளேஸை சுத்தி பார்த்துட்டு நம்ம திரும்ப பஸ்ஸுக்கே வந்துடணும். அப்பப்ப நம்ம கூட வந்தவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. பஸ் ஏறினதுமே பஸ் நம்பரும் கான்டாக்ட் டீடைல்ஸுமே கொடுத்துருவாங்க. ஏதாச்சும் எமர்ஜென்சினா நம்ம கால் பண்ணி பேசிக்கலாம். ஒருவேளை நம்ம வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நமக்காக ஒரு 5 நிமிஷம் வேணும்னா வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கு மேல வெயிட் பண்ண மாட்டாங்க. நம்ம இப்போ கேட்வே ஆஃப் இந்தியா வந்துட்டோம். நெக்ஸ்ட் போட்டிங் போறதுக்காக கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு பின்னாடி தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். கேட்வே ஆஃப் இந்தியாவை பக்கத்துல பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குல்ல. நம்மள மாதிரியே நிறைய குரூப்ஸ் வராங்க. நாங்க ஆர்கே மும்பை தர்ஷன் பஸ் புக் பண்ணிருந்தோம். நீங்களும் புக் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. போட்டிங் பாஸ் எல்லாருக்கும் மொத்தமா அவங்களே எடுத்து நமக்கு கையில கொடுத்துருவாங்க. போட்டிங் பாஸ் அடல்ட்ஸ்க்கு மட்டும் தான், சில்ட்ரன்ஸ்க்கு இல்லை. பாஸ் அங்க இருக்கிற ஒருத்தர் கொடுத்துட்டு போட் ஏறுறதுக்காக கீழே இறங்குறோம். கேட்வே ஆஃப் இந்தியாவோட பேக் சைட் ஃபுல் க்ளோஸ் அப் வியூ பாருங்களேன். சூப்பரா இருக்குல்ல. போட் வந்துடுச்சு. இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். இதுக்கு முன்னாடி 1-2 தடவை போட்டிங் போயிருக்கேன். ஆனால் இந்த டைப் ஆஃப் போட்டில் நான் போனதே இல்லை. ஸ்ரீஷாவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தா. போட் வேற ஆடிக்கிட்டே இருக்கா. குழந்தைய வச்சுட்டு ஏறுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. போட் வந்ததும் ஒவ்வொரு ஆளாக ஏறி இடத்தையுமே பிடிச்சாச்சு. போட் கொஞ்சம் தூரம் நகண்டதுமே பின்னாடி இருக்கிற தாஜ் ஹோட்டல் ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சிச்சு. போட்டில் வேற ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பார். அவர் தான் நம்மளை கைட் பண்ணுவார். போட்டிங் போகும்போது நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னா ஆயில் பிளான்ட் பார்த்தோம். இந்தியன் கவர்மெண்ட் மிசைல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிளேஸுமே இங்கே தான் இருக்குது. எலிஃபண்டா கேவ், அலிபாக், சப்மரைன்ஸ் கூட இருக்குது. இப்போ நாம சத்ரபதி சிவாஜி மகாராஜ் மியூசியம்க்கு தான் வந்திருக்கோம். இதுக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே வியப்பாக இருக்குது. இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் கேலரிஸ் இருக்கு. ஒவ்வொன்றுமே ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு. இங்கே தான் ரத்தன் டாட்டா ஆர்ட் கேலரி இருக்கு. டாட்டாவோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒவ்வொன்றுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த மியூசியமை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக நமக்கு ஹாஃப் டே தேவைப்படும். நமக்கு கொடுத்த 1 மணி நேரத்தில் எவ்வளோ பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் பஸ்க்கு போயிட்டோம். இதுதான் ஏர் இந்தியா பில்டிங். 1993ல நடந்த 14 சீரியல் பிளாஸ்டில் செகண்ட் பிளாஸ்ட் இந்த டிக்கெட் கவுண்டரில் தான் நடந்துச்சுன்னு இன்ஸ்ட்ரக்டர் சொன்னார்.
ரைட் சைடில் பஸ்ஸு டேன் ஆனதுமே கடல் தெரியுது. இப்போ நம்ம மெரைன் டிரைவ் தான் பார்க்க போகிறோம். மெரைன் டிரைவ் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் மும்பையில். நிறைய மூவிஸில் கூட நம்ம பார்த்துருப்போம். தமிழ் மூவிஸ் கூட இங்கே எடுத்திருக்காங்க. இப்போ இப்படி இருக்கிற மெரைன் டிரைவ் ஈவினிங் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்காக ஆகிட்டு வர ஹாப்பி ஸ்ட்ரீட்டுங்கிற விஷயம் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். 5 நிமிஷம் பஸ் நின்றுச்சு, பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம அண்டர் வாட்டர் டனல்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த டனல் கடலுக்குள்ளே 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. இந்த டனலை அரபிக் கடலோட சீ லெவல்ல இருந்து 20 மீட்டர் கீழே கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம மகாலட்சுமி கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியெல்லாம் நிறைய பேர் தாமரைப்பூ வச்சு வித்துட்டு இருந்தாங்க. நம்மளுமே சாமிக்காக தாமரைப்பூ வாங்கிட்டு சாமி கும்பிட்றதுக்காக நடந்து போய்கிட்டு இருக்கோம். பஸ்ல இருந்து இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து தான் கோயிலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. கோவிலுக்குள்ள கேமரா அலோடு கிடையாது. சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ மும்பை தர்ஷன் பஸ்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் மும்பை சுற்றி காட்டுவாங்க. கிட்டத்தட்ட 45 பிளேசஸ் வரைக்கும் சுற்றி காட்டுவோன்னு சொல்லுவாங்க. அதில் 1-2 மிஸ் ஆனாலுமே 40 பிளேசஸ் வரைக்குமே பார்க்கலாம். அதில் மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் வந்து ரன்னிங் பஸ்ஸில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 6-7 ஹால்ட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். சிஎஸ்எம்டி ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாலே நிறைய பஸ் இந்த மாதிரி இருக்கும். ப்ரீ புக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏசி பஸ்ஸும் இருக்கும், நான் ஏசி பஸ்ஸும் இருக்கும். நாங்கள் ப்ரீ புக் பண்ணி தான் போனோம். ஏசி பஸ்க்கு per பர்சனுக்கு வித்தவுட் மீல்ஸில் 350 ரூபா, வித் மீல்ஸ்னால் 550 ரூபா. பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் அவங்களே கொடுத்துருவாங்க. நாங்கள் வித்தவுட் மீல்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். மற்றவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகா கொடுத்தாங்க, லஞ்சுக்கு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி கொடுத்தாங்க. இதுதான் ஹாஜி அலி தர்கா. இந்த தர்கா கடலுக்குள்ளே இருந்தாலுமே எவ்வளோ பெரிய அலை வந்தாலும் இந்த தர்காக்குள்ளே தண்ணி வராதுன்னு சொல்லுவாங்க. 350 ரூபாங்கிறது பஸ் சார்ஜ் மட்டும்தான். நம்ம போகிற பிளேசஸோட என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே தனியாக தான் பே பண்ணணும். அது போக 50 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும், டோல்கேட், பார்க்கிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்டருக்காக. நாங்கள் ஒரு ஆளுக்கு 850 ரூபாய் கொடுத்தோம். நம்ம ரொம்ப ஃபேமஸான சித்தி விநாயக் கோயிலுக்கு தான் போகிறோம். மகாலட்சுமி கோயிலெல்லாம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சுன்றதுனால இங்கேயும் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சா ரொம்பவே கூட்டமாக இருக்குங்க. வரிசையாக இருக்கிற கடைகள்லாம் வெரைட்டியாக மாலை வச்சுருந்தாங்க. நம்மளும் ஒரு மாலையை வாங்கிட்டு சாமி பார்க்க போனால் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. 1.5 மணி நேரத்துக்குள்ளே சாமியை பார்த்துட்டு லஞ்சும் சாப்பிடணுன்றதுனால ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்து ஸ்பெஷல் தர்ஷனில் தான் சாமி தர்ஷனம் பார்த்தோம். 5 நிமிஷத்தில் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். 100 ரூபாய் டிக்கெட்டுமே இருக்குது. ஆனால் அதுவுமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டு சாமி பார்க்காம போகிறதுக்கு மனசே வரல. அடுத்து நம்ம 4D ஷோ தான் போக போகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி ஷோ போனதில்லைன்றதுனால நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அட்வென்ச்சர் ஜங்கிள் ரைட், ரோலர் கோஸ்டர்னு 2 இருக்குது. நாங்கள் ரோலர் கோஸ்டர் தான் போனோம். நீங்கள் மால்ஸில் ஏற்கனவே இந்த மாதிரி ஷோஸ் பார்த்துருக்கீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் காசு கொடுக்க வேண்டியதில்லை. இதே மாதிரி உங்களுக்கு என்ன பிளேஸ் வேணான்னு தோணுதோ அதை தவிர்த்து நீங்கள் மிச்சத்துக்கு காசு கொடுத்தா போதும். நாம் கொடுக்குற 850 ரூபாயிலேருந்து அதை கழிச்சிட்டு மீதி காசு வாங்கிக்குவாங்க. அடுத்து நாம் நேரு சயின்ஸ் சென்டர் தான் போக போகிறோம். நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் புக்கில் படித்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே ப்ராக்டிக்கலாக இங்கே செஞ்சு வச்சுருப்பாங்க. உள்ளே போனதுமே நமக்கு அப்படியே ஸ்கூல் ஞாபகம் தான் வரும். நம்மளுமே குழந்தைங்கள மாதிரி எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். குழந்தைங்களோடலாம் போனால் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஹாஃப் டேவாவது தேவைப்படும். நமக்கு கொடுத்த நேரத்தில் எல்லாத்தையும் டக்குன்னு சுற்றி பார்த்துட்டு அண்டர் கிரவுண்டில் இருக்கிற கேஃபேட்டேரியாவில் லைட்டாக ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு பஸ்ஸுக்கு ரிட்டர்ன் போயாச்சு. இப்போது மும்பை தர்ஷன் பஸ்ஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு ஒவ்வொரு தடவையும் கேப் புக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம மும்பைக்கு புதுசாக இருக்கிற பட்சத்தில் நம்ம கூட ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இந்த மாதிரி வர்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன் டேயில் இத்தனை பிளேசஸை கண்டிப்பாக நம்மளால் கவர் பண்ண முடியாது. என்ட்ரி பாசஸ்லாம் இவங்களே மொத்தமாக எடுத்துறதுனால நம்மளுக்கு க்யூவில் நிற்க வேண்டிய வேலையே இல்லை. அந்த டைம் அண்ட் எனர்ஜி நமக்கு மிச்சம்தான். நம்ம தனியாக ட்ராவல் பண்ணி போனாலுமே ஒரு ஆளுக்கு 350 ரூபாய்க்கு மேலே தான் ஆகும். நம்ம பட்ஜெட்டில் நிறைய பிளேஸை சுற்றி பார்க்கணுன்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். காஸ்ட்லியான திங்ஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம லக்கேஜ் எல்லாம் பஸ்லேயே வச்சுட்டு போய்க்கலாம். ஒன் டேயில் நிறைய பிளேசஸை சுற்றி பார்த்த திருப்தியே இது நமக்கு கொடுக்கும். நம்ம மட்டும் தனியாக கேப் பிடிச்சி போனோம்னா இந்த அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டோம். இத்தனை பேர் கூட போகிறதுனால தான் நம்மளுமே சீக்கிரமாக போகணுன்ற எண்ணம் வருது. நம்ம பஸ் இப்போது ரொம்பவே ஃபேமஸான பந்த்ரா ஊர்லி சீலிங் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. இதை ஹேங்கிங் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இதை பார்க்குறதுக்கு எம் ஷேப்பில் இருக்கிறது தான் இதோட ஹைலைட்டே. நம்ம ஹிந்தி சீரியல்ஸில் நிறைய பெரிய பெரிய வீடுகள்லாம் பார்த்துருப்போம். நிஜமாவே அந்த சீரியல்ஸ் எல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கிற வீடுகளில் தான் எடுக்கிறாங்களாமா. இந்த ஏரியாவில் இருக்கிற வீடுகள் எல்லாமே ஹிந்தி சீரியல் எடுக்கிறதுக்காகவே கட்டியிருப்பாங்க போல். ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசாக யூனிக்காக அழகாக இருக்குது. மன்னத்துங்கிறது ஆக்டர் ஷாருக் கானோட வீடுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இதை வீடுன்னு சொல்லக்கூடாது, பங்களான்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெருசு. இந்த ஒயிட் கலர் பில்டிங் தான் மன்னத்.
மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் மும்பையோட ஃபேமஸான சூசைட் பாயிண்ட். ஆமாம், நிறைய லவர்ஸ் இங்கே தான் வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜூஹு பீச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம ட்ரிப்போட ஃபைனல் பிளேஸ். இந்த ட்ரிப்போட நெகட்டிவ்ஸ் என்னன்னு எனக்கு தோணுச்சுன்னா, பஸ்ஸை நிப்பாட்டுற பிளேஸ்லேருந்து நம்ம சுற்றி பார்க்க போகிற பிளேஸ்க்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நாம் குட்டி பசங்களோட வந்தாலோ பெரியவங்களோட வந்தாலோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கொடுக்குற நேரத்துக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு வரலன்னா அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம ஒரு ஆட்டோவோ இல்லை கேபோ பிடிச்சி அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அவசரமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது சாப்பிட்றதுக்கான டைம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வித் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் கொடுத்துருவாங்க. நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுக்கலாம். எங்களை மாதிரி வித்தவுட் ஃபுட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா போகிற இடத்துல இருக்கிற கடைகளில் தான் சாப்பிட்ணும். நமக்கு சுற்றி பார்க்க கொடுக்குற நேரத்தில் தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரெண்டையுமே மேனேஜ் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. குழந்தைங்களாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கையில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துடுங்க. கரெக்டாக 5 மணிக்கு ஜுஹு பீச்சுக்கு வந்தோம். பீச்லேயுமே சரியான கூட்டம், ரொம்ப ஹாப்பனிங்காக இருந்துச்சு பீச்சு. நேற்று மிஸ் பண்ண சன்செட்டை சூப்பராக பார்த்துட்டு அங்கே இருக்கிற கடைகளில் நைட்டு டின்னரையும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ரன்னிங் பஸ்ஸில் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் பார்க்க போகிறோன்றதுனால ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். பஸ்ஸோட ரைட் சைடை விட லெஃப்ட் சைடில் தான் நிறைய பிளேசஸ் வருன்றதுனால நீங்கள் பஸ்ஸில் லெஃப்ட் சைடு உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜுஹு பீச்சிலேருந்து சிஎஸ்எம்டி ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்கு 2.25 மணி நேரம் ஆகுது. அங்கேருந்து 7 மணிக்கு பஸ் ஏறணும். 9:15 தான் வந்து இறங்கணும். அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி ஊருக்கு வந்துட்டோம். இந்த ட்ரிப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.